வணக்கம் நண்பர்களே. நம்ம துளசி செடி எல்லாருடைய வீடுகள்லையுமே இருக்கும். ஒரு புனிதத்தன்மையான செடி, அதீத மருத்துவ குணமுள்ள செடியும் கூட. அதே மாதிரி ஒரு துளசி வகையை சார்ந்ததான் நான் இப்போ இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிற சீனி துளசின்னு சொல்லுவாங்க, இல்லைனா மதுர துளசி, கேண்டி லீஃப் பிளான்ட்டு அப்படின்னு சொல்லி பல பெயர்களில் சொல்லுவாங்க. இதோடைய விஞ்ஞான பெயர் பார்த்திங்கன்னா ஸ்டீவியா ரிபாடியானா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அருமையான மூலிகை தாவரம், நல்ல ஒரு இனிப்பு சுவையுள்ளது. இதில் இலைகளை பறித்து நம்ம சுவைச்சு பார்க்கும்போது அதீத இனிப்புத்தன்மை இருக்குது. நம்ம கரும்புல இருந்து தயாரிக்கப்படுற சர்க்கரையை விட கிட்டத்தட்ட 30 மடங்கு அதிகமான இனிப்புத்தன்மை இந்த இலைகளில் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த துளசியுடைய தாயகம் பார்த்தீங்கன்னா பராகுவே நாடு. அங்கே பராகுவேல பழங்குடியின மக்களால் பயிரிடப்பட்டு அவங்க புழக்கத்தில் இந்த செடிகளை பயன்படுத்தினதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நாடுகள்லையுமே இதோடைய அருமை தெரிஞ்சு நிறைய நார்த்லாம் பயிரிடுறதா சொல்கிறாங்க. நர்சரிஸ்லேயுமே நிறைய ஈஸியாக கிடைக்குது. மாடி தோட்டங்கள்லையும் நிறைய வளர்க்குறாங்க. ஏன்னா இதோட இலைகள் அதிக இனிப்பு சுவை உள்ளதுனால நீரிழிவு நோயாளிகள் இனிப்பு சுவை, அதாவது சர்க்கரைக்கு பதிலாக இதோடைய இலைகளை காய வச்சு பவுட்ரு பண்ணி அந்த பவுடரை அந்த டீலையோ இல்லை இனிப்பு பொருள்களையோ ஒரு சிட்டிகை அளவு போட்டு பயன்படுத்திக்கலாம். சுகர் பேஷண்ட் மட்டும் இல்லை, வெயிட் லாஸ் வேணும், வெயிட்டை குறைக்கணும்னு சொல்கிறவங்க கூட இந்த இலைகளை பயன்படுத்தலாம். ஏன்னா இது கேலரிஸே கிடையாது. இந்த இலைகளில் குளுக்கோஸ், சுக்ரோஸ்ன்ற வேதிப்பொருட்கள்லாம் கிடையாது. விட்டமின் ஏ, சிலாம் இருக்குது. குறைந்த அளவில் நார்ச்சத்து கூட இருக்குது. அதனால் அது போக 0 கார்போஹைட்ரேட், 0 கொலஸ்ட்ரால். அதனால் நீரிழிவு நோயாளிகள் இதை பயன்படுத்தும் போது இரத்த சர்க்கரை அளவு கூடாது, கட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். இந்த இலைகளை நார்மலாகவே மென்று சாப்பிடும்போது நம்மளுடைய ஜீரண உறுப்புகளுக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால எல்லாருமே இதை பச்சையாவோ பவுட்ரு ஃபார்ம்லேயோ கூட எடுத்துக்கலாம். பிபி பேஷண்ட்ஸும் எடுத்துக்கலாம் இதை. இப்போ எல்லாருக்குமே இதோடைய பயன்கள் தெரியுது. நம்ம இந்த செடிகளை வீட்டிலே வளர்க்கும் போது நம்மளுக்கு ஃப்ரெஷ் லீவ்ஸ் கிடைக்கும். ஒரு 4-5 செடி நர்சரியில் வாங்கிட்டு சின்ன சின்ன தொட்டிகளில் வச்சு வளர்க்கலாம். இடம் இருக்கிறவங்க கிரவுண்டில் வச்சு வளர்த்தோன்னா பட்டு நிறைய வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த செடியில் குட்டியாக ஒரு ஒயிட் கலரில் பூக்கள் வரும். பூ பிடிச்சு அதுக்கப்புறம் குட்டியாக விதைகள் அது பட்டு தான் நம்மளுக்கு நிறைய செடிகள் கிடைக்கும். இந்த செடிகளை வளர்க்குறதுக்கு ஏற்ற மண் கலவைன்னா நல்ல நம்ம ஊற்றுற தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு வெளியில் வந்துடணும். அந்த மாதிரி ஒரு இலக்கமான மண் கலவை தேவை. அதனால் 2 பங்கு தோட்டத்து மண், 1 பங்கு மணல், 1 பங்கு கொக்கோபீட், கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு, உரம் மாட்டுச்சாண உரமோ இல்லைன்னா வெர்மி கம்போஸ்டோ எதுனாலும் 1 பங்கு உரம் சேர்த்துக்கலாம். இந்த கலவையில் வைக்கும்போது இந்த செடிகள் அழகாக வளரும். இந்த செடி நான் இப்போ வாங்கி ஒரு 2-3 மந்த்ஸ் தான் ஆகுது. குட்டி செடியாக தான் இருந்தது. இப்போ தான் வளர்ந்து ஓரளவு பூக்கள் பூத்திருக்கு. இனிமேல் தான் விதைகள் பட்டு நிறைய செடிகள் எனக்கு கிடைக்கும். இந்த செடி நர்சரியில் ரொம்ப ரொம்ப விலை கம்மி தான், 30 ரூபாய் தான் சொல்கிறாங்க. அதனால் ஒரு 4-5 செடியாக வாங்கி க்ரோ பேக்ஸ்லேயோ இல்லைன்னா கீழே தரையிலையோ நட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த விதைகள் பட்டு நிறைய செடிகள் கிடைக்கும். அதுலேருந்து நம்ம இலைகளை பறித்து காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போனாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த செடிக்கு உரம் மாட்டுச்சாண உரம் இல்லைன்னா வெர்மி கம்போஸ்ட், கிச்சன் கம்போஸ்ட் மட்டும் கொடுங்க. இன்ஆர்கானிக்காக எந்த உரமும் கொடுக்க தேவையில்லை. இந்த செடி ரொம்ப நாளைக்கு இருக்காது. அதனால தான் நம்ம இந்த விதைகள் மூலமாக அடுத்தடுத்து உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா இந்த கட்டிங்ஸ் மூலமாக உருவாக்கலான்னு சொல்கிறாங்க. இந்த பயனுள்ள துளசி செடியை நீங்களும் நர்சரியில், உங்கள் லோக்கல் நர்சரியில் கிடைச்சதுன்னா வாங்கி வளர்த்து பயன்பெறுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை நண்பர்களே.